வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோல கனியக்கா ஒரு சம்பவம் பண்ணாங்கல்ல, பாத்ரூம் ஏரியால ஒரு கேவலமா ஒரு சம்பவம். அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். ப்ரோமோலே போட்டாங்க. சிறப்பா இருந்தது பார்க்கறதுக்கு. இதுல 2 பேரையும் விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு. ஒண்ணு கனியக்கா பண்ண சம்பவம், இன்னொன்னு சாண்ட்ரா. தொடர்ந்து இதை நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து தான் போட்டு தொடர்ந்து சாண்ட்ராவை அடிக்க ஆரம்பிச்சோம். மறுபடியும் திரும்பவும் திரும்பவும் அதே சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க. இதுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கணும் அவங்க. அவங்க அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு புரியாம பேசுறாங்களா இல்ல வேணும்னு திமிர்ல பேசுறாங்களா அப்படின்னு தான் டவுட்டா இருக்கு நமக்கு. தெரில அப்படின்னு தான் சொல்லணும். புரியல ஆதிரி மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ரம்யா அண்ட் சாண்ட்ரா, வியன்னா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் ஏரியா ஒட்டி வெளியில கார்டன் ஏரியா பக்கம் வந்து சோஃபா இருக்கும்ல, அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பாத்ரூம் ஏரியாவுக்கு போற ஒரு டோர் இருக்குல்ல அந்த பக்கமா சோஃபா ஒட்டி, அந்த பக்கமா உள்ள பாத்ரூம் ஏரியால வந்துட்டு இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜமாதா. ராஜமாதா, இது என்ன ராஜமாதா, பாவி அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் வச்சிருக்கிறாங்க. பேரு கரெக்டாக தான் வச்சிருக்கிறாங்கல்ல. என்ன இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க ராஜமாதா, இது நீங்க பாக்குற வேலையா இது? என்னத்த ஒட்டு கேட்க வர்றீங்க அங்க? சாண்ட்ரா பேசுறது, சாண்ட்ரா என்ன பேசினாலும் ஒட்டு கேட்க வர்றீங்களா? இல்லைன்னா அங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டு தான் உங்களுக்கு ஒட்டு கேட்டாலும் கேட்கற மாதிரி, பக்கத்து ரூம்ல கேட்கற மாதிரி தான் அவங்க பிளான்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? இப்போ அதை கேட்டு போயிட்டு நீங்க அவங்க பிளானை ஸ்டாப் பண்ற போறீங்களா? என்ன வேலை பாக்குறீங்க? கனி வந்து ஒரு அன்பு கேங் லீடரா நெகட்டிவ் பேரோட போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சோம். இப்போ அப்படிதான் போவாங்கன்னு. ஆனா அந்த அளவுக்கு அர்ச்சனா மாதிரியே கூட அவங்க பண்ணல. சீசன் 4 அர்ச்சனா மாதிரி. சரிப்பா, இது ஒரு டம்மி மாதாவா தத்தி மாதிரி இருக்கிறாங்க, போறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த எஃப்ஜேவோட பண்ண அந்த 18+ கண்டென்ட் அது கொஞ்சம் மோசமா இருக்கு. அதுல சிக்கிறாங்க இவங்க. இப்படி இந்த பேரோட போனோமா இவங்க, அதுக்கு போயிடலாமேன்னு பார்த்தா அவங்க 2 முறை போக வேண்டியவங்க காப்பாற்றப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற சைட்லாம் வருது. ஒட்டு கேட்டுக்கிறாங்க வந்து இதை இப்போ சேனல்லே எக்ஸ்போஸ் பண்றதை பார்த்தா அக்காவுக்கு எண்டு கார்டு போட போறாங்களா இந்த வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எதுக்கு அந்த ஒட்டு கேட்குற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அவங்க கவனிச்சிடுறாங்க. அப்புறம் சாண்ட்ரா எழுந்துச்சு வராங்க. அப்புறம் ரம்யாவும் வராங்க. வந்து பார்த்து என்ன வேலை இது அப்படிலாம் கேட்க, உடனே இவங்க பாத்ரூம் ஏரியாக்குள்ள போற மாதிரி நடிக்க, அதான் மாட்டிக்கிட்டீங்களே, மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு அந்த பாட்டை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சேனல்லே. அக்கா ஒஸ்ட்டுக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பேஜ்லேயே ப்ரொமோ வருது. ஒஸ்ட்டுக்கான சேனலே கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. அக்கா வெளியில காட்டுறதுல இவ்வளவு ஒஸ்ட்டுன்னா வேற என்னெல்லாம் பண்ணிருக்கிற அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பேசிட்டு இருந்த கண்டென்ட் ஒண்ணு. சுபிக்ஷா பத்தி சாண்ட்ரா திரும்ப 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 இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன முதல் முறை அவங்க டிவாமிக் ஏதாவது கொடுங்க அவளுக்கு என்ன பிரச்சனை, அவ எதுக்கு தேவையில்லாம பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும் போதே இந்த வார்த்தையை விட்டாங்க. டிவாமிக்னா அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து உள்ள இருக்கிற புழு பூச்சியை கொல்றது, வயிற்றுல இருக்கிறது அப்படி சொன்னாங்கன்னு. இல்ல அது வந்து விலங்குகளுக்கு கொடுக்கப்படுற மருந்து அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரம்பத்தில் அவங்க டிவாமிக்குன்னு யூஸ் பண்ணும் போதே நாயின்னு தான் சொல்றாங்க. அப்ப நான் சுபிக்ஷா நாயா, சுபிக்ஷா விலங்கா, நாயா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் அதை பேச ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியால. அப்ப அது விவாதிக்கப்படும் போது சரி இவ்வளோ தூரம் அது ஸ்ட்ரைட்டா நாயின்னு கனெக்ட் பண்ணிக்கணுமா வேணாம் அப்படின்னு நினைச்சோம். அடுத்து 2வது முறை அந்த பூண்டெல்லாம் தோடெல்லாம் பிரிச்சு போட்டாங்க. பிக் பாஸ் இவங்க திவ்யா 2 பேர் தான் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணணும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப விக்ரம் தான் அதை மேலாண்மை பார்க்கணும், அதை வந்து கைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல கடுப்பாயிட்டு நேரா பார்வதி வெளியே இருக்கிறாங்க. அங்க வந்து சொல்லும் போது பூண்டு தோல் எடுக்கணும்ன்றான், எடுத்தான் வாயில போட்டோமா அப்படின்லாம் சொல்லும் போது இந்த ஸ்கூபி டூ வேற எப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. அது கரெக்டா இவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது எப்பவுமே விக்ரம் எங்க இருக்கிறாரோ அங்க இருப்பாங்க அசிஸ்டன்ட் மாதிரி இந்த சுபிக்ஷா பாத்தீங்கன்னா இன்னும் சில இடங்களை நம்மளும் பார்த்துருக்கிறோம். வந்து வேவ் பாக்குற மாதிரி அவங்களுக்கு சம்மந்தமே இருக்கோ இல்லையோ, யூஸ்வலா ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட வந்து பேசுவாங்க. இல்லைன்னா வந்து அங்கதான் இருந்தாகணும் ஒரே ரூம்ல போது கொஞ்ச தூரம் அங்க நடந்து ஏதாவது பாட்டு இருப்பாங்க, கிளம்பிடுவாங்க. மேக்சிமம் பிடிக்காத இடத்துல இல்ல நமக்கு சிங்க் ஆகாத இடத்துல போக மாட்டாங்க. ஆனா இந்த சுபிக்ஷா நடனா நேரா வந்து நின்னுக்கிறாங்க. வந்து அவங்க என்ன பேசுறாங்க, இப்ப எப்படி கனியக்கா ஒட்டு கேட்டுட்டாங்க உள்ள போய் பாத்ரூம் ஏரியால போய் நின்று ஒட்டு கேட்டுக்குது இல்ல, அந்த மாதிரி வேலையை வந்து சுபிக்ஷா ஒட்டு மறைஞ்சு இருந்து அப்படியெல்லாம் கேட்கறது இல்ல, நேரா வந்து நின்னுருது கை கட்டிட்டு. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத ஆள் வந்து நின்றுட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க, ஏமா இங்க வந்தேன்னா இங்க வந்து வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா, அது மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேருக்கு பண்ணாங்கல்ல அந்த மாதிரி காமெடி பண்ணுவோம். ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. ஆனா அவங்க பண்றாங்க பர்பஸா. இதை விமர்சனம் பண்றதுக்கு நீங்க என்ன வேணா சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா திரும்பவும் சாண்ட்ரா வந்து அதை ஒரு காமெடியா சொல்ற மாதிரி அங்க மறுபடியும் பீப் போடுறாங்க, நடுவுல மியூட் பண்றாங்க வார்த்தையை. அவங்க என்ன சென்டென்ஸ் சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா மறுபடியும் அந்த ஸ்கூபி டூ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் ஸ்கூபி டூன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து நண்பர் ஒருத்தர்
கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருடைய இன்டர்பிரேஷன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது வந்து சாண்ட்ராவுடைய இன்டர்பிரேஷனே அதான் இருக்கு. என்னவா சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா அந்த ஸ்கூபி டூ படத்துல அப்போ வியன்னா கூட அங்க கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நாயின்னு ஏதோ ரிலேட் பண்றீங்களான்னா, நான் அப்படி சொல்ல. அதான் அவங்க கேக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து மியூட் பண்ணிட்டாங்க. நான் அப்படி சொல்ல. அந்த படத்துல அந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரேம்லயும் அந்த நாய் வரும். அது சும்மாவே இருக்கும். சும்மா வந்து அந்த நாய் நின்றுகிட்டே இருக்கும். மத்தவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நாய் வந்து அங்க சும்மா நிற்கும். அதனால அந்த நாய் மாதிரி வந்து சுபிக்ஷா வந்து எல்லா இடத்துலயும் நின்றுகிட்டே இருக்கிறா. என்ன சம்பவம் நடந்தாலும் எங்க இருந்தாலும் அங்க வந்து சும்மா நின்னுக்கிறா அந்த நாய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல வராங்க. அங்க ஃபன்னா சொல்றதா நினைச்சிட்டு இதை எந்த ஆங்கிள் நாங்க ஃபன்னா பார்க்கணும் சொல்லுங்க. இந்த மாதிரி பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டின்னு சொல்லுவாங்கல்ல கேரளால, மலையாளத்துல அந்த மாதிரி வந்து நாய்க்கு ஒரு தலைவர் பேரை வச்சுக்கு அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ அந்த அளவு கூட இவங்க யோசிக்க வேணாம். சரி இவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் இவ்வளோ இருக்கிறாங்க. சரி அந்த அளவுக்கு கூட மீடியா பர்சன் உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல. உதாரணத்துக்கு வேறனா ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்கூபி டூ மாதிரி சாண்ட்ரா இல்ல பிரஜன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து பிரஜனை சொல்லியிருந்தா இவங்க ஏத்துப்பாங்களா? ஸ்கூபி டூன்னு சொன்னா அதுக்கு உதாரணம் எவ்வளவோ இருக்கு. நீங்க அந்த உதாரணம் எல்லாம் கொடுக்கலாம். ஏன் ஸ்கூபி டூவா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டிவாமிக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்றீங்க. அப்புறம் ஸ்கூபி டூன்னு சொல்லும் போது உங்க பார்வையில யாரா தெரியுறாங்க? இவங்க சுபிக்ஷா பண்றது தப்பானா தப்பு தான். இந்த மாதிரி சும்மா வந்து நின்னுக்கிறது வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அது தப்பு தான். அவங்க ட்ரிகர் பண்ற மாதிரி பண்றது. நீங்க அதுக்கு வேற உதாரணம் சொல்லுங்க. ஏமா சும்மா வந்து நின்றுட்டு இருக்கிற இங்க வந்து மிக்சர் சாப்பிட்ற மாதிரி வந்து நின்னுக்கிற இங்க வந்து துருத்தி இல்ல வேற ஏதாவது படங்கள் தமிழ்ல படங்களே கிடையாதா இல்ல கேரளால படங்களே கிடையாதா? ஏதாவது ஒரு படத்தை சொல்லி அங்க ஒரு கேரக்டர் வரும் இந்த மாதிரி ஒரு சும்மா வந்து நின்னுக்கும் போட்டோல இல்ல கேமரா முன்னாடி வந்து நின்னுக்கும் இல்ல திவாகர் மாதிரி ரீல்ஸ் பைத்தியம் மாதிரி வந்து இது ஒரு கேமரா பைத்தியமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது தாண்டி போயிடலாம். ஸோ டிவாமிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூபி டூ அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு வந்து சந்தேகம் வருது. அது இல்லாம அவர் கடல் கன்னி அப்படின்ட்டு இருந்தாரு. இவங்க எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சு பார்க்கும்போது அப்ப நாயின்னு தான் சொல்றீங்கன்னு தானே எடுத்துக்க முடியும். இல்ல நாய் படம் ஒண்ணு இருக்கு, ஸ்கூபி டூ படம். அந்த படத்துல ஒரு நாய் வரும். அந்த நாய் வந்து இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து இங்க வந்து நின்னுக்கிறாங்க அப்படின்னு அப்படியே பார்ப்பாங்க. அதை உங்களுக்கு வேற உதாரணமே தெரியலையா ஸ்கூபி டூவை தவிர? அதுவும் ஸ்கூபி டூன்னு ஏன் சொல்றீங்கன்னா அவனோட ஸ்கூபி டூன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அவனோட என்ன விக்ரம தான் சொல்றாங்க. இப்ப விக்ரமுடைய ஸ்கூபி டூ அப்படின்னா அப்ப விக்ரமுடைய நாயின்னு தானே சொல்ல வரீங்க நீங்க. நாய் மாறின்னு நீங்க சொல்றது வேற தனியா. அவன் வந்து நின்னுக்கிறா அப்படின்னு அவனோட ஸ்கூபி டூ வேற இருக்கு அப்படின்னா அப்ப அவனோட நாயின்னு தானே அர்த்தம் அது. அப்ப அவனோட ஆள் மாதிரி வந்து பக்கத்துல நின்னுக்கிறாங்க. இந்த படத்துல வர நாய் மாதிரி வந்து நின்னுக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அது நேரடியா நாயின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அவங்க சிந்தனையில அப்படித்தானே இருக்கு. அவங்க பண்றது தப்பு தான். அதை நீங்க வேற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுங்க. சேர்ல வந்து உட்காந்துக்கிறேன்னு வந்து உட்காந்து தேவையில்லாத ஆணி தான் சுபிக்ஷா பண்ணுது. ஆனா நீங்க வேற மாதிரி டீல் பண்ணோம். அதை நீங்க அதை விட மோசமா போய் டீல் பண்ணா ரொம்ப மோசமா இருக்கு. சாண்ட்ராவை போட்டு புழகணும் திரும்பவும் விஜய்ஸ் வந்து இந்த வாரமும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன்.